وإنه ليغان على قلبي وإنه لأستغفر الله في اليوم 100 مرة. என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். என் உள்ளத்தில் கரைபடுகிறது, நான் ஒவ்வொரு தினமும் 100 முறை இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுறாங்க. அப்ப அட்லீஸ்ட் நம்ம ஆக குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைகள் மூலம் ஒரு நாளைக்கு ஒரே நேரத்தில் இல்ல, பல நேரத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்புகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னாலும் கூட மக்கள் பாவ மன்னிப்பு தேட மாட்டாங்கன்றதுனாலதான் குர்ஆன் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் எல்லா வணக்க வழிபாட்டிலையும் பாவ மன்னிப்பு வச்சிருக்கு. நீங்க தொழுகைக்கு வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறீங்க, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்ற ஒரு துஆ இருக்கு. அதை ஓதுறோம். அது என்ன துஆ? பாவங்களை விட்டு என்னை தூரப்படுத்துவாயாக, என் பாவங்களை ஆடையை கழுவி வெண்மையாக்குவதை போல் என் பாவங்களை என்ன செய்வாயாக? என்னை விட்டு கழுவி விடுவாயாக துஆ கேட்கிறோம். அதே போன்று ருக்குவுக்கு போறோம். ருக்குல கேட்கப்படுற துஆக்கள் ஒன்றுதான் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுப்ஹான ரப்பில் அதீம் மாதிரி பாவ மன்னிப்பு தேடுகின்ற ஒரு துஆக்கள் உண்டு. சுஜூத்ல இருந்து இருக்கிறோம், இருந்தா என்ன சொல்றோம்? ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அப்படின்னு தொடர்ந்து சொல்றது, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம், இப்படி என்ன செய்றோம்? துஆக்களை கேட்கிறோம், பாவ மன்னிப்பு தேடுறோம். சலாம் கொடுத்து முடிஞ்சோடனே என்ன சொல்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் செஞ்சா தான் அடுத்து தௌபா செய்யணும்டா, தொழுக பாவம் ஆகிரும். ஏன் சலாம் கொடுத்தோன்னு என்ன செய்றோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பெரும் பாவத்தை செஞ்சுட்டு என்ன அர்த்தம்? அதுல தொழுது முடிஞ்சோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்றோமே. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்டா, பாவ மன்னிப்பு என்றது தொழுது முடிஞ்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம சொல்லுகிறோம் என்றால் அதனது அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது எல்லா விஷயத்துல ஒரு மூமினுக்கு இருக்கணும். ஒரு பாவத்தை செய்தால் தௌபா செய்வது ஒன்று. இப்ப நான் சொன்னது முக்கியமான விஷயம், பாவ மன்னிப்பையே இஸ்லாம் வாழ்க்கையாக்கி இருக்கிறது. காலை துஆ ஓதுறோம். காலை துஆல என்ன வருது? பாவ மன்னிப்பு தேடுதல் வருதா இல்லையா? அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت. அப்படி என்ன செய்து அதுல பாவ மன்னிப்பு பத்தி வருது. அது பின்ன நான் உங்களுக்கு வழங்கப்படுத்து. அதே போல மாலை நேரத்துல அதே துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த துஆவை ஓதி யார் மாலை நேரத்துக்குள் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். யார் மாலை நேரத்துல ஓதி சுபஹ நேரத்துக்குள்ள மரணிக்கிறாரோ அவர் என்ன செய்வார்? சொர்க்கம் நுழைவார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எந்த ஹதீஸ்லயாவது சொர்க்கம் நுழைவார்னு ஒரு செய்தி வந்தா நீங்க எப்படி வழங்கணும் என்றால், நன்மைகள் எல்லாம் செய்து மார்க்கத்துல சரியாக இருந்து இந்த அவர் வேலையை செஞ்சார் என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். அப்படித்தான் வழங்கணும். சொர்க்கத்துக்குரிய வாய்ப்பு அதிகம். தொழுகை விட்டு, நோம்பை விட்டு, ஜக்காத்தை விட்டு, ஹஜ் விட்டு, எல்லா மகா பாதகங்களையும் செஞ்சுட்டு காலையில் அல்லாஹ் மன் ரப்பி சொன்னா சொர்க்கம் போற அர்த்தம் இல்ல. அர்த்தம் வந்து நம்ம அன்றாட எல்லா அமல்களையும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், மார்க்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம அன்த ரப்பி என்ற துஆவை ஓதி மாலை நேரத்துக்குள்ள மரணிச்சார் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கான வாய்ப்புகள் அவருக்கு அதிகம். அதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா அவர் காலையில் அல்லாஹும்ம அன்த ரப்பி சொன்னார், வாழ்க்கை சரியாக இருக்குது. அப்ப அன்றாட நம்ம பாவ மன்னிப்பு தேடுகின்ற வளமை அடிக்கடி உருவாக வேண்டும். இருக்கிறான்னு நம்ம பாத்துக்கணும்.